தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஆனந்தி பதிப்பகம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் இணைந்து வழங்கும் முனைவர் சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் கண்ணதாசன் பாடல்களில் மேலாண்மை என்கிற நூல் வெளியீட்டு விழாவிற்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிஞர்கள் நிறைந்த இந்த அழகான கூட்டம் தனில் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் இவ்வரங்கம் மகிழ்ச்சி கொள்கிறது. முதுபெரும் தமிழறிஞர் கலை, இலக்கியம், நாடகம் என முத்தமிழுக்கும் தொண்டாற்றி தன் வாழ்நாளெல்லாம் தமிழுக்காய் வாழ்ந்து வரும் கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்கள் பன்முகம் கொண்ட மாமனிதர். அவர்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற பெயரில் வெளியிட இருக்கும் இன்றைய நூலை பற்றி நான் பேச வேண்டும். அந்த நூலை நான் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆக ஒவ்வொரு பாடலையும் கொடுக்கின்றார். அந்த கண்ணதாசனோடு பழகியவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கக்கூடும். முனைவர் சோம வள்ளியப்பன் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் கண்ணதாசன் பாடல்களின் மேலாண்மை நூல் வெளியிட்டு சிறப்புரையை பின்பு ஆற்ற இருக்கின்றவர் திரைப்பட இயக்குனர், தொலைக்காட்சி புகழ் திரு கரு பழனியப்பன் அவர்கள். முதல் பிரதி பெற்று திரு ஸ்டீபன் ராஜ் உளவியல் ஆலோசகர், பயிற்சியாளர். இரண்டாம் பிரதி பெற புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி. மூன்றாம் பிரதி பெற்று மதிப்புரை வழங்க திரு சிவ தினகரன். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு சிவ தினகரன், ராமு திருநாவுக்கரசு அவர்களுக்கு இப்பொழுது வாழ்த்துரைக்கான நேரம். திரு ஸ்டீபன் ராஜ் உளவியல் ஆலோசகர், பயிற்சியாளர், மைண்ட் யுவர் மைண்ட் நிறுவனர். பட்டறிவும் படிப்பறிவும் சங்கமிக்கும் பாட்டு பல்கலைக்கழகம். பாட்டு பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டோட HOD தான் நம்ம சோமவல்லியப்பன் சார். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. எங்கே நிற்கிது பாருங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ChatGPT வரைக்கும் வந்துடுச்சு. எமோஷனல் ட்ரீம் சைக்காலஜி 2 வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து வாழ்த்துறை வழங்க புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி, மேனாள் தமிழ்துறை தலைமை ஆசிரியர், தர்மை ஆதீன தமிழ் கல்லூரி. இந்த நூலை நான் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார். எனக்கு மனிதவள மேம்பாடு மற்றும் மேலாண்மை துறையில் இருப்பதால் கண்ணதாசன் பாடல்களில் எனக்கு மேலாக தெரிவது அந்த மேலாண்மை. அதனால்தான் நான் அந்த மேலாண்மை என்ற கருத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அந்த வைரச் சுரங்கம் 5000 பாடல்களுக்கு மேல் திரையிசை பாடலை பாடியிருக்கிறார். ஆனால் அதிலே ஒரு 20 வைரங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய திரு சோமவள்ளியப்பன் அவர்கள். கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே. அந்த ஒரே ஒரு வரி, கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்க நினைச்சேன். எளிய வார்த்தைகளால் மிக அரிய கருத்துக்களை, பெண்களுக்கு தர வேண்டிய சுதந்திரத்தை சொல்லிவிட்டார். தான் யார் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. அதனால் அவர் சொல்றாரு, நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், மானிட சாதியில் தனி மனிதன். மக்களோட மக்களா நான் இருக்க மாட்டேன் அன்றைக்கே முடிவு செய்தார் அவர். மானுட சாதியில் நான் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். இறைவனுக்கு ஏதுங்க அழிவு? அவன் அழிவதில்லை. நான் தான் எல்லாருக்கும் பாட்டு பாடி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேனே. எனக்கு யாராவது பாட மாட்டாங்களா என்ன? எனக்கு விழா எடுக்க மாட்டாங்களா என்ன? எனக்காக புத்தகங்கள் எழுத மாட்டாங்களா என்ன? இந்த மானுட வர்க்கம் இருக்கும் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னா என்ன? அதனால் அவர் சொல்றாரு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா. நம்ம வள்ளியப்பன், சோம வள்ளியப்பன் சார் ரொம்ப அழகா அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி மீது தாளாத காதல் கொண்டவர், அன்பிலும் பண்பிலும் சிறந்த இவர் குன்றத்தூர் பாரதி இலக்கிய வட்டத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டவர். சிவ தினகரன் மதிப்புரை வழங்க. 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும்
சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நூல் அரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அதில் சுசி திருஞானம்ன்றவர் வந்து பேட்டி எடுத்தார். அப்பொழுதுதான் முதல் முறையாக சோம வல்லியப்பன் அவர்களை வந்து சின்னத்திரையில பார்க்க. அப்போதான் ஒரு நிறைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை சொன்னார். கால நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருந்தார். திட்டமிடுங்கள் வெற்றி பெறுங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். காலம் உங்கள் காலடியில், டைம் மேனேஜ்மெண்ட் என்று ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய இரண்டாவது பகுதியாக வந்திருக்கக்கூடிய தங்க துகள்களையும் கூட படித்தேன். இட்லியாக இருங்கள், நிறைய புத்தகங்களை, அவருடைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் நமக்கு உதவ வருகிறார்கள். அப்படி உதவ வருபவர்கள் தான் கண்ணதாசன், அப்படி உதவ வருபவர்கள் தான் சோம வல்லியப்பன் போன்ற ஆளுமை மிக்க நிர்வாக திறனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயலாளர்கள். ஒரு 7 விதமாக ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களை பிரித்திருக்கிறார்கள். இதை நம்ம எங்க போய் படிக்க முடியும்? ஆனால் ஒரு நிர்வாக பயிற்றுனர் தான் அதை சொல்ல முடியும் என்ற வகையில் இந்த புத்தகத்திலே அந்த விஷயங்களை படித்தேன். போகட்டும் போடான்னு நிர்வகி, யாரும் எனக்கு தேவையில்லை, நான் தனி மனிதனாக இருக்கிறேன், நான் என்னை நிர்வகித்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு நீ என்னுடைய காலம் என்றவுடன் வாங்கடா வாங்க என்று சொல்லக்கூடிய அளவில் நீ சுய சார்போடு நீ இரு என்று. காதல், பாசம், ஆசை, கோபம், களவு, அன்பு, நன்றி, கருணை, தாய்மை, இதுக்கெல்லாம் எப்பவுமே எக்ஸ்பிரி டேட் கிடையாது. ஆண்ட்ராய்டு ஏனென்றால் உறவுக்கு ஒரே ஒரு கண்கள் தான். தன்னுடைய அண்ணன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக செய்தேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த ரேஷனல் பிரைன், எமோஷனல் பிரைன், இது எல்லாத்தையும் சுருக்கி இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஜெயகாந்தன், கண்ணதாசன் ஆகிய படைப்பாளர்களின் தீவிர ஆர்வலர். கற்றல், நடித்தல், உரையாடல் துறைகளில் ஆர்வமிக்க இவர் திரைத்துறையில் தடம் பதித்தது ஆச்சரியமில்லை. பார்த்திபன் கனவு திரைப்படம் மூலம் ஆகச் சிறந்த இயக்குநராக அறிமுகமானவர். சிவப்பதிகாரம் என்னும் திரைப்படம் வணிக ரீதியில் வெற்றியை தந்தது. பிரிவோம் சந்திப்போம் திரைப்படம் குடும்பத்தை பற்றி வெள்ளித்திரையில் விவாதித்தது. மந்திர புன்னகையில் கதாநாயகனாகவும் உலா வந்தவர். பார்த்திபனுடன் புள்ளக்குட்டிக்காரன் மற்றும் ஹவுஸ்ஃபுல் ஆகிய படங்களில் பணியாற்றினார். துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, பூவெல்லாம் முன்வாசம் ஆகியவற்றில் இயக்குனர் எழிலிடம் பணிபுரிந்தார். தொலைக்காட்சிகளில் தனது தனித்திறமையால் ஆக்கப்பூர்வமான தலைப்புகள் எடுத்து சிந்தனைக்கு விருந்து வைக்கும் பல்வேறு களங்கள் அமைத்து வெற்றிகளை குவித்து வருகிறார். மேலும் எழுத்தாளர் முனைவர் சோம வல்லியப்பன் அவருடைய இனிய நண்பர் திரு கரு பழனியப்பன் அவர்களை சிறப்புரையாற்றிட அன்புடன் அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். வானொலி பதிப்பகம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் இணைந்து வழங்கும் முனைவர் சோம வல்லியப்பன் அவர்கள் எழுதிய நான் பேச நினைப்பதெல்லாம் நூல் வெளியீட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். கண்ணதாசன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் வாங்கிய கடன் மொத்தத்தையும் பாட்டு எழுதியே தீர்த்திருக்காரு. கடன் வாங்கினாரா? அவன் வாங்கிக்காரு. தீர்த்தாரா? தீர்த்திருக்காரு. கடனோட சொத்து பண்ணவா இல்லை. பிள்ளைகள்லாம் நல்லா வச்சு, எல்லாரையும் படிக்க வச்சு, எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுத்து, யாரையுமே சிரமப்படுத்தல வைக்காம போன ஒரு ஆள். எப்படி அப்படி எழுதினாரு பாட்டு? எப்படி அப்படி ஒருத்தருக்கு பாட்டு வந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு இதுல வந்து ஒரு கவியரங்கத்துல தன்னை பத்தி அவர் சொல்லும்போது சொல்றாரு, தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க, தமிழை தவிர உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, என்னை கரையேற்று ஏழை வணங்குகிறேன்னு தொடங்குறாரு. இதுதான் கண்ணதாசன் வாழ்க்கை முழுவதும். என்னன்னா, நான் எதுவும் பணம் சேர்க்கல, காசு சேர்க்கல, ஆனா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ். எப்ப நினைச்சாலும் தமிழ் வரும், வாயை திறந்தா பாட்டு வரும் அப்படின்னு என்கிற ஒரு பிம்பம் மனசுக்குள்ள வானத்துக்கு பூமிக்குமா மிகப்பெரிதா உருவெடுத்து நிக்குது. அப்ப அந்த கண்ணதாசன் என்பவரை ஏன் இந்த நாள் கொண்டாடிட்டே இருக்கு? வெறும் அவருடைய பாட்டா? மற்ற கவிஞர்களுக்கு கண்ணதாசன் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா, கண்ணதாசனுக்கு சினிமாவுக்கு எழுதிய பாட்டை நீங்க கவிதை போல படிக்கலாம். மற்ற கவிஞர் எழுதுனதெல்லாம் நீங்க பாடத்தான் முடியும். தனியா படிச்சீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கும், என்ன எழுதியிருக்காங்க இப்ப இதில் அப்படின்னு. ஏன்னா அது டியூனுக்கு எழுதப்பட்டது. ஆனா கண்ணதாசனும் டியூனுக்கு தான் எழுதுறாரு. எழுதுனா தனியா படிக்க முடியும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொல்லும் பொழுது எல்லாரும் மறி இத்தனை வருஷம் கழிச்சு சொல்ற மாதிரி அதற்கு மேல ஒரு காதல் சொல்லிட முடியுமான்னு இருக்கு இல்லையா? அப்படி எந்த கவிதை எடுத்தாலும் அப்படி படிக்க முடியுங்கிறது அவருடைய சிறப்பா? ஆமா, அதை விட இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, கண்ணதாசன் ஒருவர் தான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் தன்னை பற்றிய
எந்த ஒளிவு முறையுமின்றி ஆமாம் நான் இப்படித்தான் நின்னர். தமிழ் மனம் எப்பொழுதும் ஒரு படைப்பாளியை கொண்டாட வேண்டும் எனில் வெறும் அவனுடைய படைப்புகளை பார்த்து மட்டுமே கொண்டாடுவதில்லை, அந்த படைப்பாளியையும் சேர்த்து பார்த்து தான் கொண்டாடுகிறது இல்லையா? நான் தான் அறிவுரை சொல்றதுக்கான எல்லா தகுதியும் படைச்சவன். ஏன்னா அதையெல்லாம் நான் செஞ்சதனால வீழ்ந்தவன் இல்லையா? அதாவது அவருடைய சோமவல்லியப்பன் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு தடவையும் கண்ணாசனை பற்றி கூப்பிட போல ரெண்டு வரைக்கும் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எதையுமே முழுக்க எந்த பாட்டை எடுத்து போட்டு கலைச்சு உரை எழுதலை. ரெண்டு அடிக்கடி சொல்ற வரி வந்து நான் வந்து கூட்ட வேண்டியதை கழித்தவனோட கவிதை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கவிதை வந்து கண்ணதாசன் வந்து நான் சொல்றேன் இல்லையா, ரொம்ப வெளிப்படையாக நிற்கிறவர்னு. அப்படி அவர் சொல்ற கவிதை வந்து, போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும். போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் தான். ஆனால் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறையென்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன். கற்பனை பெருக்குவேன், அத்தனையும் பிழை என்று துடைப்பத்தால் பெருக்குவேன். ஏதேதோ பெரும்பெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்த பின்பு சிரிப்பேன். அடடா, நான் தெய்வத்தின் கைப்பொம்மைங்கிறது. நான் எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தப்பா பண்ணேங்கிறது எந்த வெட்கமும் இல்லாம எல்லா நேரமும் சபையில சொல்லிட்டு நான் தப்பா பண்றேன். இல்லைன்னா சிவகங்கை சீமை மாதிரி படம் எடுத்து அவ்வளவு கடன்பட்ட ஒருத்தர் சிரிச்சிருப்பாரா? கண்ணதாசனை பற்றி பேச வரும் பொழுதெல்லாம் கம்பனோடு ஒப்பிட்டு பேசுறோம். இந்த கதை இந்த புத்தகத்தில் கூட சோமவல்லியப்பன் அவர்கள் எழுத வரும் பொழுது ரெண்டு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு எடுப்பதற்கு ஐக்கியூ ஒன்று இருக்கும், அதை வச்சுதான் இல்ல ஈக்கு இருக்காது, ஈக்கு வச்சு எடுக்க மாட்டாங்க, ஐக்கியூ வச்சு எடுப்பாங்க. நிறுவனத்துக்கு நீங்க நல்லவன் தேவையில்லை, நிறுவனத்துக்கு அறிவாளி தான் தேவை. அப்ப ஐக்கியூ வச்சு தான் எடுக்கும். அப்படிதான் ஐஐஎம் எடுக்குது, ஐஐடி எடுக்குது, தனியார் நிறுவனம் எடுக்குது, அரசு நிறுவனம் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு வரிசையா. யாரெல்லாம் வந்து அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வச்சு. சரி, இவ்வளவு பெரிய சிறந்த புத்திசாலிகளாக அறியப்பட்ட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதிகமாக வச்சிருந்த அந்த ஆட்கள்லாம் வேலைக்கு சேர்ந்த பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாரு சோமவல்லியப்பன். எழுப்பிட்டு சொல்றா, இல்ல, அதில் வெற்றி பெறுவதற்கு எமோஷனல் கோஷன்ட் ஒன்று வேணும். எமோஷனல் கோஷன்ட் இருந்தா அவன் வந்து தன் உணர்ச்சியை போல பிறரின் உணர்ச்சியும் மதிப்பான், பிறரின் உணர்ச்சியும் தன் உணர்ச்சி ஆக்கிக்குவான். ஆக்குனா நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனா மாறுவ. அப்போ எமோஷனல் கோஷன்ட் ரொம்ப முக்கியம். எமோஷனல் முக்கியம் சொல்ல வரும்பொழுது போற போக்கில் சோமவல்லியப்பன் சுப்பிரமணிய சாமியார் ஒரு அடி அடிக்கிறாரு. மன்மோகன் சிங்குக்கே ஆசிரியராக இருந்த சுப்பிரமணிய சாமி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லையே, ஏன் அப்படின்னா அப்படி கேட்டு சுப்பிரமணிய தெரியுமா தெரியல, நான் தெரிஞ்ச சுப்பிரமணிய சோமவல்லியப்பனுக்கு அதாவது சுப்பிரமணிய சாமி இனிமே கேஸ் போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு சோமவல்லியப்பனே நம்புற அளவுக்கு சுப்பிரமணிய சாமி இனிமே வெற்றி பெற போறதில்ல. அது நல்லா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுக்கு அடுத்து இந்த எமோஷனல் கோஷன்ட்டுடைய பாட்டை பத்தி சொல்ல வரும் பொழுது, வாழ்க்கையில் வெற்றி பெற இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படி எழுதி அடுத்த வரி தான் அவர் சொல்றாரு. இன்னொரு வரி முக்கியமானது, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. இது ஒரு வரியா பார்க்கும் பொழுது எளிதா புரிஞ்சுது. இரவுக்கு 1000 கண்கள் நட்சத்திரம், உறவுக்கு ஒன்றே ஒன்று அப்படிங்கிறத வந்து கம்பராமாயணத்தோட சேர்த்து சோமவல்லியப்பன் சொல்றாரு. ராமன் வந்துட்டான், சீதை இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. ராவனுக்கு செய்தி அனுப்புறான், அப்பா நீ அனுப்பிச்சு வச்சிருக்கியா இல்லை சண்டைக்கு வரியா அப்படின்னு. அப்ப அறிவு கொண்டு இந்த செய்தியை பார்த்த விபீஷணன் வந்து அண்ணன்கிட்ட போய் ராவணன்ட்ட, இல்லைங்க இது தப்பு, முறை இல்லை அப்படின்னு எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுறான். பேசி அறிவுக்கு 1000 கண்கள் என்னென்னமோ சொல்றான். எல்லாம் சொல்லி ஒன்றும் ஒத்துக்க முடியல அப்படின்னா, சரி ஓகே, அப்ப ராமன் பக்கம் தான் நியாயம் இருக்கு, நான் அங்கே போயிடுறான். இன்னொரு தம்பி கும்பகர்ணன், அவனுக்கு உறவுக்கு ஒன்றே ஒன்று தான். அவனுக்கு தான் தெரியுமா? தெரியும், ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்லை, இவன் எனக்கு அண்ணன், அந்த அண்ணன் சொன்னா நான் கேட்கணும், அது பண்றது தப்பா கூட இருக்கலாம், அந்த அண்ணனுக்காக நான் சண்டை போடுவேன், அந்த தவறின் பக்கம் நீ நிற்பேன் அப்படின்னு கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி கண்ணாசுடைய பாட்டை கொண்டு வந்து நீங்க சேர்த்து அப்படி சொல்றாரு, அப்படி சொல்லி சேர்க்கிறாரு. நம்ம சோமவல்லியப்பன் போற ஆட்கள் இந்த மாதிரி நேரத்தில்
தமிழ்நாட்டில் கற்றறிந்தவர் எனக்கு வந்து ரொம்ப தன்னடக்கத்தின் உச்சம் அவர். ஏன்னா அவர் எழுதின புத்தகம் 85 புத்தகம் சொல்லுது, அவருடைய 3 வயதில் அவர் 75ங்கிறாரு. 10 புத்தகம் எழுதுறவங்க 20 புத்தகம் எழுத சொல்லிட்டு காலகட்டத்தில் ஒருத்தர் 85 புத்தகம் எழுதி 75 எழுதிக்கே சொல்றது இல்லையா, அவ்வளவு தன்னடக்கம் அவர். ஆனா அவை போன்றோர் இன்னும் பலத்த குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் அந்த நாடு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணதாசனை உள்ளும் புறமுமாக சோமவல்லியப்பனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. சோமவல்லியப்பனுக்கு தனியா மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. கண்ணதாசன் இதெல்லாம் தெரியுமாப்பா அப்படின்னு சார் சொன்னார்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சா கண்ணதாசன் எழுதினாரு இல்ல. இயேசுவின் பெருமை அப்போஸ்தலர்களாகிற மாதிரி இயேசுக்கு தெரியாது அது இல்லையா. அந்த மாதிரி கண்ணதாசனுடைய பெருமையை இவர் எழுதிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் ரொம்ப ரசிச்ச இளமை கலந்த கண்ணதாசன் தனியா பாடமா படிச்ச மேனேஜ்மெண்ட் எல்லா இளம் மட்டும் திருமணத்தை கட்டிட்டாரு. இது ஏன் தெரியுமா, இது ஏன் தெரியுமா, இது ஏன் தெரியுமா, இது ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகமான ஆமா ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகம். தனியாக அது கண்ணதாசன் ரசிகர்கள் படிக்க வேண்டிய புத்தகமான ஆமா படிக்க வேண்டிய புத்தகம். படிக்கும்போது என்ன ஆச்சரியம் தோணும்னா, இதையெல்லாம் இவ்வளவு கரெக்டா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காருங்கிறது தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைய சூழல்ல கம்பெனி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, ராமாயணம் பேசும்போது, நம்ம இந்த நாட்டில் ஒரு கவர்னர் ஊர் ஊரா போய் கம்பெனி நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு. வரிசையா இங்க கவர்னர் மலைக்கூர் கம்பெனி நடத்தினாரு. அப்புறம் காரைக்குடியில் போய் நாட்டரசு ஹோட்டல் நடத்தினார், கம்பர் சமாதியில் எல்லா இடத்துலையும் நடத்தினாரு. அங்க போய் எல்லாம் போய் அவர் கம்பன் புரியல அவருக்கு. அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சார் எல்லாரையும். நம்மளாலே வேற புரியாம ஜெய் ஸ்ரீராம் கவர்னரே வந்திருக்காருன்னு. நம்மளால யாரை கோட்டு போட்டுருந்தாங்க படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை போட்டு போட்டு சொன்ன உடனே கூட்டு இங்க இருந்து இப்ப இருந்துட்டு அவர் வேலை என்ன, இதா வேலை அப்படின்னா ஆமா அதுதான் வேலை, நீங்க அதை மட்டும் தான் செய்யணும். நீங்க 24 கொண்டு போய் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தக்கூடாது, அறிவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க ஜெய் ஸ்ரீராம். இதை யார் சொல்லணும், சோமவல்லியப்பன் போல ஆட்கள் தமிழ்நாடு சொல்லணும். ஏன்னா அடிப்பதில் நான் தெய்வ முடிவுன்னு சொன்னா கண்ணதாசன் முடிவு, கண்ணதாசன் அடிச்சா இவன் தாங்க முடியாது இல்லையா, அப்படி அடிக்கிற ஒரு கண்ணதாசன். அப்ப கண்ணதாசனை படித்த எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த புத்தகம் ஐக்கியம் கண்ண சோமவல்லியப்பன் இவனை சும்மா கூப்பிட்டதுக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துட்டு போறான் தேவையில்லாமல். நேத்து 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 இந்து தான் நினைக்கிறேன், தங்கம் விலை உயருமான்னு அவர் கட்டுரை எழுதினார் அனுப்புக்கத்தில். எனக்கு அவர் கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் ஒரு பத்திரம் வெளியிடுறாங்க, அந்த பத்திரம் தங்கத்தை விடவும் விலை உயர்ந்தது. அந்த பத்திரத்தை கைவசம் வச்சிருக்கிற ஜப்பான் சீனா வெளியே விற்க ஆரம்பிச்சுன்னா அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடும், குறைஞ்சா தங்கத்தின் மதிப்பு குறையும். தங்கத்தின் மதிப்பு வந்து அவுன்ஸ் கணக்கில் அளக்கப்படுது, அவுன்ஸ் கணக்கில் அளக்கப்படுறது வந்து இந்தியா வந்து அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குது, ஏற்கனவே டாலருக்கு விலை கூடிருச்சு அப்படின்னு இவ்வளவு டீட்டெயில் இருக்கு தங்க விலைக்கு பின்னாடி அப்படின்னு நேற்று அவருடைய கட்டுரை இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரையும் தெரியாது. காரணம் தங்கம் வாங்குறதும் இல்லை, வாங்கி கொடுக்க சொல்ற பொண்டாட்டி நமக்கு நல்ல வேலையை அமையலை, அதனால நமக்கு அதை பற்றி கவலை இல்லை வச்சுக்கலேன். உள்ளுக்குள்ள இவ்வளவு தகவல் இருக்கு, அதெல்லாம் எனக்கு உதவி செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கடைசி வரை உயர்மா உயராதான் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அன்னைக்கு வந்து உயர்ந்துச்சு, அப்புறம் லேசா குறைஞ்சிச்சு, அப்புறம் உயர்ந்துச்சு. ஆனா அதுக்கு நடுவுல இந்த தங்கம் எவ்வாறாக விற்கப்படுகிறது பத்தி இருக்கு இல்லையா, அது என்னை போல ஒரு அஞ்ஞானி அறிந்து கொள்வதற்கான ஒரு தரமான கட்டுரை. அந்த கட்டுரை கடைசியில் இருக்க நிலவரத்தை பார்த்தா கூடும் தான் தோணுது. விருச்சிக ராசி இனிமேல் நல்ல காலம் தான், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பதற்குல்ல, அது ரொம்ப செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட சோமவல்லியப்பனை பார்த்துட்டா என்ன ஆகும்னா வந்து வாக்கிங் போய் டாக்கிங் ஆயிடாது. அப்போ எனக்கு அவனுக்கு எழுதுங்க பாரு. எனக்கு எழுதுவது என்பது பெரிய அவசியக்குரியது. ஏன்னா எழுதுறதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் இல்லை, எழுதுவதை விடவும் பேச்சு வேகமாக போய் சேர்ந்து. அன்னைக்கு மாதிரி யாரும் ஒரு 1000 பேருக்கு பேசுறது இல்லை, நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனலும் கொண்டு போய் 1,00,000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருது. அதனால தான் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து கேமரா வந்து வச்சு மறைச்சாலும் பின்னாடி இருக்க ஆளுக்கெல்லாம் சிரமப்பட்டாலும் நம்ம எதுவுமே சொல்லாம கேமரா பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, நீங்க தான் ரொம்ப முக்கியம், பின்னாடி கால் தலை கழுத்து வலிக்கு திரும்பி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அவங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறாங்க நம்மளுங்கிறதுனால பெரும் எண்ணிக்கையில போய் சேர்த்துக்கணும். பேச்சே எழுத்தளவுக்கு வலிமையானதான் நம்புறவனா. ஆனா எனக்கு எழுதுங்க பாரு, எனக்கு என்ன இருக்குன்னா எழுதும் போது அதை பத்தி தரோவா தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு எழுதணுங்கிறது. நம்ம சோமவல்லியப்பன் போல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்கல, நம்ம பல பக்கத்தில் போய் எல்லாத்த பற்றி கொஞ்சம் 10% படித்தவங்க நிறுத்தி ஏதாவது அடுத்த கேள்வி கேட்டால் தெரியாது, நமக்கு ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் சோமவல்லியப்பன் அவர்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் ஏன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாட புத்தகம் எழுத நினைக்கிறீங்க, இந்த நாட்டில் பால்வாடிக்கும் புத்தகம் வேணும் எழுதுனாரு. படிக்காதவர்கள் இருக்காங்கல்ல, தெரியாதவர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சமா தெரிஞ்சிருக்குல்ல, எழுதுறோம்ல, எழுதுங்க அதை செஞ்சு விட்டார். நான் நினைச்சேன் அப்படித்தாண்டா அந்த புத்தகம் எனக்கு 85 ஆயிருக்கு அப்படின்னு.
அந்த சோமவல்லியப்பன் இந்த புத்தகத்தில் எழுத வரும்போது மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல்வேறு விஷயங்கள், அதனுடைய நமக்கு தெரியுங்க என்னென்ன வேர்ட்லாம் சொல்லுவாங்கன்னு, அதில் சொல்கிற வார்த்தைகளில் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். செல்ஃப் அவேர்னஸை பற்றி சொல்ல வரும்போது ஒரு பாட்டு ரொம்ப முக்கியம். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு ஹவுசிங் லோனில் வேலை பார்த்துருக்க ஒரு ரவிச்சந்திரன் ஒரு நபர் ஒரு எம்டியாக பொறுப்பேற்கிறார். அந்த ஹவுசிங் லோன் கொடுக்குற கம்பெனி என்ன நம்புது, இந்த பணம் நமக்கு ஐடிபிஐலேருந்து பணம் வரணும். அந்த பணம் ஒரு 6 மாத காலமாக தேங்கி அங்கேயே நிற்கிது. அது வந்தால் இன்னும் நிறைய பேர் கடன் கொடுத்து நம்முடைய தொழில் இன்னும் பிரமாதமாகும் அப்படின்னு அந்த எம்டிக்கு கொடுக்கப்படுற முதல் நாள் வேலையே என்ன பண்ணால் மும்பைக்கு போய் அந்த செக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இருக்கிறதுலே ஒரு ஹெர்குலியன் டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு நல்லா தெரியுது ரவிச்சந்திரனுக்கு நம்மளும் டெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க 6 மாதம் வராது, இன்னைக்கு வேலைக்கு வந்தவங்க எங்கிட்ட இருக்க அப்படி மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஆனால் அதான் கொடுத்துருக்க வேலை கம்பெனி. இப்போ நேரம் மும்பைக்கு போயாச்சு. காலையில் 9 மணிக்கு தான் அலுவலகம் திறக்கும். அலுவலகம் திறக்கும்னா இவர் காலையில் போய் காப்பி கொடுத்துட்டு ரவிச்சந்திரன் யாரும் உள்ள சொல்கிறாரு ஒருத்தர். இப்போ ஓகே என்ன ரவிச்சந்திரன் நல்லா தெரியுது நம்ம ஆஃபீஸ் 9 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு. 8 மணிக்கே போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு காப்பியை குடிச்சிட்டு. 8 மணிக்கு போனால் செக்யூரிட்டி மட்டும் தான் எனக்கு அந்த தம்பி சொல்கிறான், அந்த மாதிரி நான் சென்னையில் வந்திருக்கேன், ஒரு செக் வாங்கறக்கா வந்திருக்கேன், சரி சரி உட்காருங்க உள்ளே உட்கார வச்சா. அதுக்கப்புறம் தான் கிளார்க் வர்றாரு, குட் மார்னிங் பார்த்துட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வர்றாரு, குட் மார்னிங் அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் மேனேஜர் ஆக்ஷன் மேனேஜர் வர்றாரு, உட்காருங்க உட்கார வச்சுட்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரவிச்சந்திரன் சென்னையிலேருந்து செக் வாங்க வந்திருக்காரு நம்ம ஆஃபீஸுக்குன்னு. பாஸ் வந்தாச்சு, உட்காருங்க உள்ளே போயாச்சு. உள்ளே போய் எல்லாம் உட்காந்துருக்காங்க. 8 மணி 9 ஆகுது, 9:10 ஆகுது. கால பலகாரம் சாப்பிடல, பசி வகுத்த கிள்ளுது. ரவிச்சந்திரன் அங்கேயே உட்காந்துருக்காரு. உள்ளே போய் பாஸ்ட்டை சொல்கிறாங்க, ரவிச்சந்திரன் உட்காந்து இருக்கட்டையா, அதான் 6 மாதம் இருக்காங்க, இருக்க மாட்டாங்க 1 மணி நேரம் இருக்கட்டும் அப்படின்னு. அந்த ஆள் ஐடிபிஐ உயர் அதிகாரி வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரவிச்சந்திரன் உட்காந்துருக்காரு. நேரம் போகுது 12:30 மணிக்கு லஞ்ச் வந்துருச்சு. லஞ்சுக்கு எல்லாரும் சாப்பாட்டை எடுத்து கிளம்புறாங்க, வெளியே கோவிலில் போகிறாங்க. இவர்கிட்ட மெதுவாக வந்து அந்த ஐடிபிஐடைய மேலதிகாரி சொல்கிறார் ரவிச்சந்திரன்ட்ட, நீங்கள் வேணால் போய் லஞ்சை சாப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு ரவிச்சந்திரன். எல்லாரும் மெதுவாக வெளியே போகிறாங்க, சாப்பிட்றாங்க, கையை கழுவுறாங்க, வாயை தொடுத்துட்டு மறுபடியும் வந்து உட்காடுறாங்க. மறுபடியும் ரவிச்சந்திரன் பார்க்குறாங்க. ரவிச்சந்திரன் உட்காந்துருக்காரு. மணி 4 ஆகுது, டீ வருது, எல்லாரும் டீ குடிக்க போகிறாங்க. ரவிச்சந்திரனுக்கு டீ வரல. டீ குடிச்சுக்கலாம், இல்லை நான் போகலன்னு உட்காந்துருக்காரு ரவிச்சந்திரன். மணி 5:30 ஆச்சு. அதிகாரி கிளம்பிட்டாரு. பையை தூக்கிட்டு வெளியே போனவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி சோஃபாவில் ரவிச்சந்திரன், சார் நீங்கள் என்னம்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவர் சுத்தமாக வேலையில் ஞாபகம் இருந்துதா ஞாபகம் இல்லையா இன்னும் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படி ரவிச்சந்திரன், வாங்க அப்படி உள்ளே கூப்பிட்டு போய் பேசி சாயந்தரம் 6 மணிக்கு 6 மாசமா காத்திருந்த செக் ரவிச்சந்திரன் கையில் கொடுக்கப்படுது. அதை வாங்கிட்டு தான் ரவிச்சந்திரன் சென்னை திரும்பி வர்றாரு. அப்ப சோமவல்லியப்பன் சொல்றாரு, ரவிச்சந்திரனுக்கு நல்லா தெரியும் இந்த வேலை நிலைக்கணும்னா நம்ம இந்த செக்கோட இன்னைக்கு வரணும். இது 6 மாசம் வாங்க முடியாத செக்கு. நான் இன்னைக்கு வாங்கிட முடியுமா தெரியல. ஆனா நான் கோவப்பட்டக்கூடாது, நான் எடுத்து பேசிடக்கூடாது, நான் யாரையும் இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. இவன் நோக்கம் பூரா அந்த செக்கை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான், அது தவிர ஒரு வேலை இல்லை அப்படின்னு அந்த காரியத்திலே கண்ணா இருந்து உன்னை எறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம்னு காத்திருந்ததுனால ரவிச்சந்திரன் செக் அடைச்சிச்சு, அந்த வேலை நிலைச்சிச்சுன்னு அவர் செல்ஃப் அவேர்னஸை பற்றி ஒரு தலைப்பின் கீழ் சோமவல்லியப்பன் சொல்றாரு. நான் நினைச்சேன் இதை போல ஒவ்வொரு தலைப்புக்கும் கண்ணாசுடைய பாட்டு எடுக்கல. அதில் ரொம்ப அழகு என்னன்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாடி அந்த பாட்டு வந்து அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். அந்த பாட்டை வந்து சோமவல்லியப்பனை விடவும் அழகாக வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட முடியுமா அதில் அந்த புத்தகம் படிக்கும்போது. என்னென்னா, ஒரு நிறுவனத்திற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிறவங்க கருத்தை கேட்கணும், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவர்களை முடிவெடுக்க வைக்கணும். அப்படி முடிவெடுக்க வைக்கணும்னா யாரும் முடிவெடுக்க வைக்கிறதில்ல. அது ஒரு நிறுவனம் இல்லை, குடும்பம் கூட. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய செல்வந்த வீட்டில் வந்திருப்பார் பொண்ணு, இது ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கும். அதெல்லாம் எந்த செலவுக்கு குறை இருக்காது. நீங்கள் வந்து தங்க விலை ₹1,00,000 போனாலும் நாளைக்கு போய் வயிறு வாங்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் காலையில் அந்த வீட்டில் என்ன சாப்பிடணுங்கிறத அவன் முடிவு பண்ண முடியாது அந்த குடும்பத்தில். அப்போ அதுக்கு வந்து அவளுக்கு ஒரு சந்தோஷ வாழ்க்கையாது, அது சந்தோஷமே தர முடியும் ஒரு பொண்ணுக்கு.
அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது முடிவெடுக்க முடியும்னா அவள் முடிவெடுப்பாளா? எடுக்க முடியாது. முடிவு அவளுக்கு சொல்லப்படும், அவள் கேட்டுக்குவா, அவ்வளவுதான். அப்படிங்கிற சந்தோஷமா இருக்காது. அப்ப என்னதான் பணம் இருந்தாலும் அடிமைத்தனமாக நடத்தப்படும் ஒரு மனைவி, அப்படி நடத்தப்படும் ஒரு கணவன், அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு அலுவலகம், அப்படி ஒரு ஊழியர், அப்படி ஒரு முதலாளி, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பமோ நிறுவனமோ சிறப்பாக செயல்பட வேண்டுமெனில் எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவரவரை சொந்த முடிவுக்கு வைக்கணும், அப்பதான் அந்த நிறுவனம் வளரும். அப்படிங்கிறதுக்கு அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற பாட்டை சொல்லி, இதை விட ஒரு சுதந்திர எண்ணத்தை, சுதந்திர வெளியே கொடுக்குற ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல்களை பூரா அவர் எதுவெல்லாம் ரசித்தாரோ, ரசித்ததை எல்லாம் கொண்டு வந்து இந்த மேலாண்மையோடு சேர்ப்பது என்பது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி சுந்தரசி அரண்மனை ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 எடுத்துக்கிட்டே இருக்காரோ, அதே போல கண்ணதாசன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சோமவள்ளி பெரிய வாழ்நாளில் கண்ணதாசனின் மேலாண்மை, கண்ணதாசனின் சிந்தனை நிர்வாகம், கண்ணதாசனின் சேமிப்பு அப்படின்னு எல்லா எருமாட்டை கொண்டு வந்து தென்னை மரத்தில் கட்டுற வாய்ப்பு அவருக்கு மிகச்சிறப்பாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த புத்தகம் வானதி பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டது என்பது கூடுதல் சிறப்பு. வானதி என்பது நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் பல புத்தகம், நீங்க எந்தாவது ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களை வானதியை குறுக்கிடாம வந்திருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்க வாழ்க்கையில் வானதி வந்து செய்திருக்கும். அப்படி அதை போன்ற நிறுவனங்கள் இதை போன்ற தொடர்ச்சியாக இந்த காலத்திற்கு ஏற்ற வண்ணமும் தொடர்ந்து நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதுதான் ஒரு நிறுவனம் தொடர்ந்து நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த புத்தகம் நீங்க கண்ணதாசன் ரசிகனாக இருந்தா உங்களுக்கு கண்ணதாசன் பாடல்கள் ரசிக்க வைக்கும். நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கும். நீங்க ஒரு சோமவள்ளியப்பன் ரசிகனாக இருந்தா எப்படி முன்னாடி எழுதப்பட்ட 84 புத்தகம் இருந்துச்சோ அப்படி இந்த 85வது புத்தகம் இருக்கும். தொடர்ச்சியாக கண்ணதாசனை பற்றி சோமவள்ளியப்பன் எழுத போகும் பிற புத்தகங்களுக்காக உங்களைப் போலவே நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சோமவள்ளியப்பன் வந்து ஒரு புத்தக பிரியர். அதனால அவருக்கு லேட்டஸ்டா வந்திருக்கிற கிரீஷ் மாத்ருபூதம் எழுதின ஆல்-இன், கிரீஷ் மாத்ருபூதத்தோட அந்த புத்தகத்தை எழுதினவர் பங்கஜ் மிஸ்ரா முக்கியமான ஆளும். அதை பத்தி இன்னொரு கூட்டத்தில் சொல்றேன். அவர் எழுதின ஆல்-இன் புத்தகத்தை உங்கள் எல்லாருடைய சார்பாக அவருக்கு நினைவு பரிசாக அளிக்கிறேன். வாசகராக, ரசிகராக, ஒரு பேச்சாளராக, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒரு வல்லமை மிக்கவராக ஏற்கனவே நாம் அறிந்திருந்த கரு பழனியப்பன் அவர்கள் கருத்துக்களால் இந்த நிகழ்ச்சியில் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நபர்களை விட கண்ணதாசனை பற்றி எனக்கு குறைவாக தெரியும் என்று தன்னடக்கத்தோடு ஆரம்பித்து ஒரு பெரிய ஆளுமையை, கண்ணதாசனை பற்றிய விரிவான செய்திகளை, அவருடைய பாடல்களை பற்றியெல்லாம் விளக்கமாக இங்கே தந்து ஒரு அருமையான சிறப்புரையை இந்த நூல் தொடர்பாக எவ்வளவு அழகாக அதையும் இதையும் இணைத்து காட்ட வேண்டும் என்பதை அந்த அவருக்கே உரிய பாணியிலே இங்கே வழங்கிய சிறப்புரைக்காக இந்த அரங்கத்தின் சார்பாக அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழையடா, கண்ணதாசனுடைய வரி. இது வந்து வாழ்க்கையில எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் பொருந்தும், காதலருக்கும் கல்யாண ஆனவங்களுக்கும் பொருந்தும். சோமவள்ளியப்பன் அவர்களை சொல்வதெல்லாம் கண்ணதாசன் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச வைத்தோம். பேச வைக்கும் போது அவர் தான் கொடுத்தார் இந்த தலைப்பை, கண்ணதாசன் பாடல்கள் மேலாண்மை என்று பேசுகிறேன் என்றார். அந்த வகையிலே அன்று கொடுக்கப்பட்ட தலைப்பிலே, அன்று ஏற்புரையிலே நான் சொன்னேன், ஐயா இந்த தலைப்பிலே நீங்கள் நூல் வெளியிட வேண்டும், அந்த நூல் வெளியீட்டை கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நடத்தும் என்றும் இறைவனுடைய சித்தம், எல்லோருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு அது நடக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சார்பாக நூலாசிரியர் சோமவள்ளியப்பன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தேவக்கோட்டையைச் சேர்ந்தவர். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் மனித வளம் மற்றும் சந்தைப்படுத்தலில் நிபுணத்துடன் வர்த்தக நிறுவனங்கள் வரை இவர் வரவேற்கப்பட்டு பயிற்சி அளித்து வருகிறார். எவரையும் ஈர்க்க வல்ல அற்புதமான பேச்சாளர், எந்த தலைப்பையும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்க வல்லவர். இதோ கண்ணதாசன் பாடல்களில் மேலாண்மை என்னும் தலைப்பில் நூல் படைத்து ஏற்புரை வழங்க வருகிறார். அதற்கு முன்பு வானதி பதிப்பகம் சார்பாக நூலாசிரியருக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. அப்படியே கண்ணதாசன் இவ்வளவு நேரமாகியும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற வானதி பதிப்பகம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் திரு காவிரி மைந்தன் மற்றும் திரு ராமநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் இந்த புஸ்தகத்தை திரு காவிரி மைந்தன் அவர்கள் சொன்னது போல் முதல்ல யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறேன். அப்படி பார்க்குற போது கண்ணதாசன் குறித்த நிகழ்ச்சிகள் பார்க்குற போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. கண்ணதாசன் பாடல்களில் ஏதாவது மேனேஜ்மெண்ட் இருக்கா என்று ஒரு யோசித்து பார்த்தபோது நிறைய இருப்பது போல தோன்றியது. அப்போ இவங்களுக்கு பேச சொன்ன போது கண்ணதாசன் மன்றம் என்ற காரணத்தினால நான் அதையே பேசுகிறேன் என்று ஒரு 6-7 பாடல்களை வச்சு பேசினேன். அது யூடியூப்பில் பதிவேற்றம் செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு முறை தேவகோட்டைக்கு காரில் போய் கொண்டிருக்கிற போது இசைக்கவி ரமணன் அவர்கள் தொடர்ந்து கண்ணதாசனை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் மயிலாப்பூரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாரதிய வித்யா பவனோட. அந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசனை பற்றி பேசலாமே என்று சொல்லி அவரை தொடர்பு கொண்டேன். அவர் கேட்டார், கண்ணதாசன் பாடலில் மேனேஜ்மெண்ட்டா, அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரா என்று. ஆமாங்க, நிறைய சொல்லியிருக்காரு, தாராளமாக பண்ணலாம் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு சீரியஸாக ஒரு நிறைய பாடல்களை தேர்ந்தெடுத்ததில் ஒரு 10 பாடல்களுக்கு தான் அங்கே நேரம் இருக்கும். அதை செய்தோம். நான் என்னுடைய முன்னுரையில் சொல்லியிருந்தது போல் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் கண்ணதாசன் பாடல்கள் மூலமாக மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சொல்லிடுறது, மேனேஜ்மெண்ட் மூலமாக கண்ணதாசனை கொஞ்சம் சொல்லிடுறது. இவர் காவிரி மைந்தன் சொன்னது மாதிரி என்கிட்ட நிறைய கண்ணதாசன் புத்தகங்களை கொடுத்தாங்க. எனக்கு அதை படித்து பார்த்து என்னால் அதிலிருந்து ஒன்றுமே எடுக்க முடியலை. நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். இது எல்லாம் நினைவில் இருந்த பாடல்கள் தான். இது மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் முன்னுரை கொடுத்த போது அவர் சொன்னார், நமக்கு தெரிந்த பாடல்கள் தான், ஆனால் தெரியாத விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு. அப்போது இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் படித்தால் எவ்வளவு கிடைக்கும் என்பது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வியப்பு. எல்லாரும் நல்லா பேசினாங்க. ஸ்டீஃபன் ராஜுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அமைப்பு அதில் நிறைய பேச வாய்ப்பு கொடுக்குறாரு. நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப அறிவார்ந்த ஒரு கூட்டம். அங்கேருந்து வந்தவங்க தான் வரவேற்புரை ஆற்றியவர்கள், நம்முடைய மேடம் அவங்க அமுதா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே பல பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய அண்ணன் சோம வீரப்பனுக்கு ரொம்ப வேண்டியவங்க தமிழ் எழுதின ஐயா. அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இருக்கிறதும் அவங்க பல நிகழ்ச்சிகள் பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜ் டிவியுடைய ஓனர் பார்ட்னர் அவர்கள் நாங்கள் பாட்டு கீழே உட்கார வச்சுருக்கோம். இல்லை, நட்புக்காக நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் நேரம் ஆகிடும். உங்களை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு கரு பழனியப்பன் அவர்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அவருடைய பேச்சாற்றல், அவர்களுடைய தெளிவான சிந்தனை. நீயா நானால ஒரு முறை சுஜாதா சொன்ன அந்த 10 விஷயங்களை பற்றி சொன்னதுலேருந்து அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். நான் அவரை எப்படியாவது ஒரு அடைமொழி சொன்னால் என்ன சொல்லுவேன்னா மிஸ்டர் போல்டுன்னு சொல்லுவேன். மிஸ்டர் போல்டுன்னா BOWLED இல்லை, BOLD போல்டு. அவர் என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ரோட்டரியில் பேசுகிறோம், நானும் பேசுகிறேன், அவங்களும் பேசுகிறாங்க. ஒரு 1000 பேர் இருக்கும். மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய ரோட்டரி கான்ஃபரன்ஸ் நடக்குது. நான் 2வதாக அப்புறம் பேசுகிறேன். முதல்ல இவங்க பேசிட்டு இங்கே போனோம். கருப்பழனியப்பன் அவர்கள் மேடைக்கு வர்றாங்க, பேசுகிறாங்க. அன்றைக்கு ஆட்சியில் இருக்கவங்களை வச்சு வாங்குன்னு வாங்குறாங்க. இன்னைக்கு வாங்கினாங்கள கொஞ்சம் வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ரோட்டரியில் இருப்பாங்க இல்லையா. அப்புறம் கொஞ்சம் எதிர்த்து சத்தம் போட்டாங்க. அப்புறம் முன்னாடி வந்தாங்க. சார் இப்படிலாம் பேசாதீங்கன்னாரு. ஐயா நிறுத்துறதா இல்லை, அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப சத்தம் போட்ட உடனே போய் உட்காந்துட்டார். உடனே அங்கே அந்த ரோட்டரியினுடைய கவர்னர் வந்தார். வந்துட்டு நாம் அவர் அழைத்திருக்கிறோம், அவர் கருத்துக்களை சொல்கிறாரு, கேட்கணும் அப்படின்னாரு. நாங்கள்லாம் போய் பார்க்குறோம், பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கலாட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. கூலாக உட்காந்துருக்காரு. திருப்பி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவரை. அவர் வேறு அந்த ரோட்டரி கவர்னர் பாதுகாவல் மாதிரி பக்கத்தில் நின்றுக்கிறார். இவர் பேசினார், கொஞ்சமாவது குறைக்கணும்ல காரத்தை, முன்னை காட்டிலும் வேகமாக பேசு. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, தான் சொல்ல நினைத்ததை சொல்லக்கூடிய தைரியவான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதையும் நான் கவனிச்சிருக்கேன் பல சமயங்களில். நீங்கள் யூ மஸ்ட் டேக் அ சைடு, நியாயத்தின் பக்கமோ அல்லது உனக்கு பிடிக்காத அந்த எதிர்ப்பக்கமோ போ, ஆனால் நீ நடு என்று சொல்லி ஏமாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு தெளிவான பேச்சு. இன்றைக்கு இந்த யூடியூபெல்லாம்
யூடியூப்பில் அவருடைய பேச்சுக்களை கேட்பதற்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல திரைக்கதை ஆசிரியர், நல்ல நடிகர், இப்பயும் படம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான ஃப்ளோ. அவருடைய படங்கள் பார்த்திபன் கனவெல்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமான திரைப்படங்கள். நிறைய எழுதுவார். அது ஒரு வயது மாதிரி ஒரு காலம் போன பிறகு இப்பொழுது கைவந்து கொண்டிருக்கிற இந்த ஊடகம் தமிழா எப்படிப்பட்ட நிகழ்ச்சி, அதுலேயும் அவருடைய ஆளுமையை நீங்கள் பார்க்கலாம். இந்த கருத்தெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த கருத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் என்று பார்வையாளர்களை நெறிப்படுத்திடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அவருக்கு பெரிய 2 ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடு உட்காந்து டெய்லி டிஸ்கஷன் போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், நான் கூட ஒவ்வொருத்தர் பேசிய நேரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எத்தனை மணிக்கு வர வேண்டும், நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். நேரடியாக வந்துட்டார். வந்துட்டு இன்றைக்கு முழுமையாக இவ்வளவு நேரம் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் முழுக்க கலந்து கொண்டு அற்புதமாக பேசிய திரு கரு பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி. திரு சிவ தினகரன் அவர்கள் மீடியாவில் நல்லா அனலைஸ் பண்ணாங்க. நான் அவர்களை சந்தித்ததில்லை. நல்ல ரொம்ப அனலிட்டிக்கலாக பேசுனீங்க சார், நன்றி. உங்களை இப்போ அறிந்து கொண்டேன். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டீஃபன் ராஜ் அவர் ஒரு உளவியல் ஆலோசகர், அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. ரொம்ப பிரமாதமாக பல புது விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த புத்தகத்துலேருந்து சொன்னீங்க. என்னென்ன எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த உடனே நான் இன்றைக்கு தான் ஒரு கட்டுரை எழுதினேன், வி மஸ்ட் கிவ் ஸ்பேஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது அந்த கட்டுரையோட தலைப்பே. நமக்கு நிறைய தெரிந்திருந்தால் கூட நான் ஒரு கூட்டத்துக்கு போன போது அப்படி தான் நடந்து போச்சு. ஒரு என்ன படிக்கலாம்ங்கிற ஒரு கூட்டம் ஹிந்து ஏற்பாடு பண்ணி 2 ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் பேரை சொல்ல விரும்பலை. அந்த ஒரு ஸ்பீக்கர் மத்தியானம் வரைக்கும் பேசினார். எங்களுக்கு எதுவுமே மிச்சம் வைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னால் அது ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு எம்பத்தி வேணும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் பேச இடம் கொடுக்கணும். நிறைய சாப்பாடுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் சாப்பிட விட்டு வைக்கணும் என்பது போல் வெறும் சாப்பாட்டில் மட்டும் கொடுக்குறதுல மட்டும் இல்லை, டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் கூட ஒரு ஸ்பேஸ் தான். அதுதான் இன்றைக்கு எழுதுனேன். அது எல்லோருமே இன்றைக்கு தனித்தனியாக பேசக்கூடிய மிகப்பெரிய தர்மபுரம் ஆதினத்தில் இவங்க தமிழ் மேடம் பேசினதை கேட்டிங்கன்னா மிரட்சியாக இருக்குது. அடே அப்பா பெரிய தீசிஸை என் புக்கை பிஹெச்டி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஐயா காவிரி மீது கொஞ்சம் குறைச்சிட்டாரு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அது வேற ஒரு செட்டப்பில் அதை எடுப்படும். சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, பேசாமல் இருந்து பழகுங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பேசுகிற பர்வீன் சுல்தானாவுடைய வீடியோ 400 வியூஸ் தான் இருக்கும் சில இடத்துல. அந்த சேனலில் போட்டால் அவ்வளோதான் போகும். நீங்கள் எங்கே எதை கொடுக்கோ அங்கே தான் எடுபடும். எவ்வளோ நல்ல ஆளாக இருந்தாலும் அது மதிப்பு தெரியாத இடத்துல அது போயிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம், அவர்கள் பேசக்கூடியது கண்ணதாசனோட அது பெரிய கூட்டம் இருக்கும். இன்றைக்கு ஒரு புத்தகத்தை பற்றிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் எங்களுக்காக ஒத்துழைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. இல்லைன்னா நிறைய பேசக்கூடியவர். இந்த புத்தகத்தை தயாரிப்பதற்கு நான் ஏன் வானதியில் இதை கொடுத்தேனே, பெரும்பாலான புத்தகங்கள் கிழக்கு, ஆப்பிள் அங்கே எல்லாம் இருக்குது. முதல்ல ஒரு புத்தகம் கொடுத்துருந்தேன். வானதியிலே என்னுடைய புத்தகம் விற்கவில்லை. இப்போ விற்காத புத்தகங்கள்னு யாரோ சொன்னாங்க, விற்காத புத்தகங்களே கிடையாது. டச்வுட் எல்லாமே நன்றாக போகிற புத்தகங்கள். என் புத்தகங்கள் பழைய புத்தக கடையில் பார்க்கவே முடியாது. ஒன்று வச்சுக்குவாங்க, இல்லைன்னா யாருக்காவது படிக்க கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கண்டென்ட்டு தான் நான் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். இல்லைன்னா நானே டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அது யாரோ ஒரு படித்தா தீக்கு கொடுப்பான்னு ஒரு பேப்பர் மாதிரி என் புத்தகத்தை போடவே முடியாது என்பது தான் என்னுடைய அனுபவம், வாசகர்கள் சொல்கிற அனுபவம். ஏன் இங்கே கொடுத்தேன்னா, இப்போ நான் ஃபினான்ஸ் எழுதுனா வானதியில் விற்காது. நான் தான் வானதி தான், ஆனால் அவங்க வேறு ஜானர், நான் வேறு ஜானர். அங்கே தேடி வருகிறவர்கள் தெய்வத்தின் குரலையும் கண்ணதாசனையும் தான் தேடுவாங்க. அது அப்படிப்பட்ட அல்ல சாண்டிலியனை தேடுவாங்கங்கிறதுனால அவர்களுக்கு ஏற்ற புத்தகங்கிறதுனால இதை கிழக்கில் போட்டால் கூட விற்காது அவ்வளோதான். அதனால் ஒரு பொருந்தி போதல்ங்கிறதுல இது செலெக்ஷன் ஆஃப் பப்ளிஷர் பேஸ்ட் ஆன் அவங்க என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறத வச்சு நான் அதை கொடுத்தேன். ஆனால் அது ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருக்காங்க. அவருடைய குடும்பத்திலேருந்து சரவணன் என்பவர் ரொம்ப இதில் கூடுதலாக எனக்கு உழைத்து கொடுத்தாரு. இந்த புத்தகத்தினுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நான் யாரை விட்டு விட்டேன் என்று எனக்கு தெரியல, மேடையில் எல்லாரையும் குறிப்பிட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்த ஊடகவியலாளர்கள், நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சுலபமாக பேசிட்டு போயிடுவோம். நீங்கள் ரொம்ப நேரம் இருந்து எல்லாவற்றையும் பதிவு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிட்டு பரவலான மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. பாரதியார் உடைய பேத்தி வந்திருக்காங்க, எழுந்திருங்க மேடம். அவங்க தாமதமானாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நீ ரெகக்னைஸ் த ப்ரெசன்ஸ் அப்படி சொன்னால் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே டு பி ரெகக்னைஸ்டு அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். கண்ணதாசனை நான் பார்த்ததில்லை. பல இவங்க சொன்னாங்க,
நான் வந்து சந்திக்க வேண்டிய ஆளுமைகளில் ஒன்றாக இளையராஜாவை போய் நான் இப்போ விரும்பி சந்தித்தேன். அந்த முகநூலில் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அவரோட நான் ஒன்றும் பேசவே இல்லை. நம்ம இப்படி வந்து தள்ளி நின்று நான் அவரை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். மற்றவங்க பேசுகிறத வியந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் பேச அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்கிற மாதிரி இருந்தது. கண்ணதாசனை நான் பார்க்கவே இல்லையே. ஒரு கால் ஓவர்லேப் என் ஏஜுக்கு அவருக்கும் இருந்திருக்கும், நான் பார்த்துருக்கலாம், முயற்சி பண்ணல. அப்போ நான் பேசிக்கொண்டு இருந்த போது திரு ரங்கராஜ் அவர்களோட பேசிகிட்டு இருந்தேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் முன்னாள் வந்திருக்காங்க அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. நான் அவர் ஒரு குழந்தை மாதிரி கேட்டவர், எப்படி இருந்தார்? சிகப்பாக இருந்தார், அவர் அதரங்கள் கூட சிகப்பாக இருந்தது, அவர் நெத்தியில் குங்குமம் வச்சுருந்தார், பளபளன்னு இருந்தார், எப்படி பேசினார்? அவர் சாதாரணமாக பேசுகிறாரு, கொட்டுதுங்க அப்படிங்கிற. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகளை நம்மளை மாதிரி ஒரு 750-800 கோடி மக்கள் வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தில் சிலர் தான் வந்து காந்தியை பார்த்ததை பற்றி ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். என்ன நினைவு இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தைய அவருடைய காலை பார்த்தேன், துலக்கி வைத்த செப்பு பாத்திரம் போல் இருந்ததுன்னு எழுதியிருப்பார் அவர். அந்த வார்த்தையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. துலக்கி வைத்த செப்பு பாத்திரம் எப்படி இருக்கும், ஒரு கால் எப்படி இருக்கும், மினுமினுப்பாக இருக்கும், ஆட்டுப்பால் காரணமோ என்னவோ என்று அவரை பற்றி நம்ம கற்பனை பண்ணுறோம். அது மாதிரி கண்ணதாசனை பார்த்தவர்கள உருவத்தையும் அவருடைய அந்த தேஜஸையும் அதையும் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. அந்த விதங்களில் நான் ரொம்ப இவருடைய இளையராஜா சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கு கருப்பழனியப்பன் சொன்னதை கேட்டேன், ஏவிஎம் சரவணன் சொன்னதையும் அதை கேட்டோம், அந்த அவருடைய இன்னொருத்தர் சொன்னதையும் அதை கேட்டோம். உண்மையில் எப்பயாவது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் பிறக்கிறார்கள், பல ஆண்டுகளுக்கு அவர்களுடைய படைப்புகள் மூலம் வாழ்கிறார்கள். அப்படி ஒரு மனிதரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு புத்தகம் எழுதுகிற முக்கியமான தூண்டுதல் வந்து இசைகவி ரமணனுடைய அந்த நிகழ்ச்சி. அதற்கு நான் நன்றி சொல்லணும். அதற்கு முதல் விதை வந்து காவிரி மைந்தன், அவருக்கும் நன்றி சொல்லணும். 2 குழந்தை கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி உரை இருக்கிறது. திரு ராமநாதன் அவர்கள் சொல்லுவாங்க, பதட்டப்படாமல் இவ்வளோ நேரம் இருந்து நீங்கள் தொடர்ந்து அதையும் பார்த்துவிட்டு புகைப்படங்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நீங்கள் எல்லாரும் வந்து கருப்பழனியப்பன் சாரோட புகைப்படம் எடுக்க விரும்பலாம். ஒரு இல்லை அது நீங்கள் தான் படம் எடுப்பீங்களா, நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் விருப்பம் இருக்கவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். போகிறேன். ஒருவர் ராட்சியுடைய உரிமையாளர், ஒரு 2 வார்த்தைகள். அதே போல எழுத்தாளருடைய மகன் சோமையா, 2 பேருக்கு 2 நிமிஷம் வழங்கப்படுகிறது. ப்ளீஸ் வாங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். திடீர்னு என்னை கூப்பிட்டுருக்காங்க, இது வேறு நேரம் காரணமாக நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறலாம். ஆனால் கண்ணதாசனை பற்றி இந்த தலைமுறைக்கு உணர்த்துவதற்கு இந்த மாதிரி பதிப்புகள் வர வேண்டும், மேலும் நிறைய பதிப்புகள் வர வேண்டும் என்று என்னுடைய கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இதை வந்த மாதிரிலாம் இந்த புத்தகத்தை பற்றி யூடியூப்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் வரணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கைக்கு தத்துவ பாடல்கள் வந்து வாழ்க்கைக்கு ஒரு படிப்படியாக இருக்கக்கூடிய பாடல்கள் தான். ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தை எல்லாரும் பார்க்கணும், படிக்கணுங்கிறது கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முயற்சிக்கு அடுத்து திரு சோமி அவர்கள். ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு பிளான்டு தேங்க்யூ ஸோ மச். பிளான்ட் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீக்கர்ஸ் அவங்க தான். இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆள் தான், அந்த ஃபைனல் அனெக்ஷரில் போடுற மாதிரி தான். நான் இந்த மேடையை பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். முக்கியமான காரணம் வந்து அப்பா மகன், எங்கள் அப்பா எழுந்த தலைப்பு தான். 1-on-1 உட்காந்து கான்வர்சேஷனில் சொல்லலாம் அப்பாவோட நம்ம எவ்வளோ ரசிக்கிறோம், எப்படி ஆர்வமாக அந்த கருத்துக்களை ஃபாலோ பண்ணுறோன்னு. பட் ஆனால் ஒரு மேடையில் பல விஷயங்களை தெரிஞ்சவங்க, இந்த கருத்துக்களை நல்லா புரிஞ்சவங்க மத்தியில் இதை சொல்லும் போது இதோடைய வீரியம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை பயன்படுத்திக்கிறேன். அவங்க ஒரு 2 minutes சேவ் பண்ணாங்க, அதையும் சேர்த்து ஒரு 3.5 minutes எடுத்துக்கிறேன். இப்போ ஏன்னா என் மகளுக்கு எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற உரிமை நம்ம வயசாக நமக்கு குறைஞ்சிருது. தலையில் கூட ஏறி உட்காருவா, மேலே ஸ்டேஜில் ஏறி வருவா, பேசுவா. நம்ம இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணோம், இப்போ பண்ண முடியறதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும். நான் ஒரு மிகப்பெரிய முதல்ல கண்ணதாசன் ஐயா வந்து இந்த காலத்திலும் ரிலவெண்ட்டாக இருக்காங்க. அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு இவங்கெல்லாம் மிகச்சிறந்தவங்க. எழுத்தை பேசுகிறத விட எழுத்தாளரை பேசலாம்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். ஒரு மிகப்பெரிய ஆளுமை பல துறைகளில் பார்க்குறோம். எழுத்துத்துறையில் மிக ஒரு சின்ன சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்து பெரிய லெவலில் சாதித்தவங்க. அதில் திரு சோம வள்ளியப்பன் ரொம்ப மிக 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 முக்கியமானவங்க.
எனக்கே நான் வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் அப்பா எழுதின ஒரு முக்கியமான கருத்து, அதாவது ஒரு பெரிய பின்பத்தை வந்து கிட்ட போக 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 அந்த பின்பம் வந்து நமக்கு வந்து சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க வாக்கிங்கில் நடப்பாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த இடத்துல நடப்பாங்க. அவர்களை தள்ளி இருந்து நம்ம திரையில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், இவங்களா அப்படின்னா. அவங்க கிட்ட பக்கத்தில் போக போக இவர்களும் மனிதர்கள், இவங்களுக்கும் இதெல்லாம் லைஃப்பில் நடக்கும், ரொம்ப சாதாரணமாக தெரியும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து அப்பாவா நிறைய தளங்களில் பார்த்ததுனால ஒரு ஆளுமையாக நான் இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் பின்னாடி போகிறேன். ஒரு எங்கே ஆரம்பிச்சிருக்கும் இது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவர்களுடைய பாட்டி, கல்யாணி பாட்டி, அடிக்கடி இன்னமும் எங்ககிட்ட இவங்க சொல்லுவாங்க, ஒரு ராமாயணத்தை அவ்வளோ அடிக்கடி படிப்பாங்க. இன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்க, ராமாயணத்தை கனெக்ட் பண்ணி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்கன்னு. எங்கேருந்து வரும், அங்கேருந்து வந்திருக்கு. அந்த பாட்டியை இன்னும் ரசிப்பாங்க. இப்பயும் அந்த கம்பராமாயணம் எடுத்து ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் பில்லாலோ, தோழமை என்று சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடல் நிரந்தரன் என்ற ஏசாரோ, ஆடு கொடிப்படை அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதாவது வந்து அவங்க பாட்டிக்கிட்டேருந்து எங்கேருந்தோ வருது. அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய புத்தக புழு, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா இன்னைக்கு பங்குச்சந்தையில் இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க அப்பா பேர் சோமையா. அவர்கள் என்னைக்கோ நான் அவங்களோட சைக்கிளில் போயிருக்கேன், ஏஜிஎம் மீட்டிங்ஸில் போய் தைரியமாக நின்று பேசுவாங்க. அந்த காலத்தில் பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாம் கனெக்ட் ஆகி எங்கேயோ வருது. சின்ன வயசில் எழுத்து பத்திரிகை நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு 5 பேர் வீட்டில் நம்மெல்லாம் எப்படி ஒன்றா விளையாடுவோமோ அந்த மாதிரி இவங்க மாடி வீடு கீழ் வீடெல்லாம் வச்சு ஆசிரியராக இருந்து எழுத்து பத்திரிகை நடத்தியிருக்காங்க. இங்கேருந்து இது ஆரம்பிக்குதோங்கிறது என்னுடைய டவுட். இன்றைக்கும் எனக்கு கனெக்டிங் த தாட்ஸ் தான். நான் கேட்டதை வச்சு தான் சொல்கிறேன். நான் கேட்டதை எல்லாத்தையும் திரும்பி பார்த்தா இப்படித்தான் இந்த ஆளுமை உருவாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டிசைனில் ட்ரை பண்ணுறோம் ஆளுமையை. அது நான் என் மகள்கிட்டையும் ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணால் 1 2 3 4 5 இப்படி பண்ணால் நான் அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு தான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் டிசைன் இல்லாமல் நேச்சுரல் ப்ராசஸில் வந்த ஒரு ஆளுமை. இவங்க படிக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது எப்படி எக்கனாமிக்ஸ் கஷ்டம் அந்த காலத்தில், இன்றைக்கி வந்து எல்லாம் பிரேக் பண்ணி சொல்கிறாங்க. இவரோட சுற்றி எப்படி நண்பர்கள் இருப்பாங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இவங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்டு போய் எழுதி நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இது அப்போ அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்கிற ஒரு கஷ்டமான விஷயத்தை கட் பண்ணி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறது எங்கேயோ அங்கேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்பயே வந்து அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளோ, அதாவது வந்து இந்த கருத்துக்களை சொல்லும் போது, அதாவது இந்த பங்குச்சந்தைங்கிற புஸ்தகம் வந்து ஒரு மேசிவ் டேர்ன் அரவுண்ட். 2000 வந்து இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்லைப்பா அப்படின்னு இருந்த காலத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இட் இஸ் ஃபார் காமன் மேன், இட் இஸ் லாஜிக், அவ்வளோதான். அதாவது வந்து அந்த காலத்தில் எல்லோ கலர் பேப்பர், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் வரும் இல்லையா, அதை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் இருக்க ஜார்கன் புரிகிறதே கஷ்டம். இவ்வளோதாங்க லாஜிக்கு, அதை வந்து வேர்ட்ஸில் கொஞ்சம் ஜார்கனாக இருக்குது, அவ்வளோதான். உடைச்சு பல பேரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை விட முக்கியமான அந்த புத்தகத்துலேயும் அவருடைய கருத்துலையும் நான் அதிகமாக பார்க்குறது என்னென்னா நேர்மை. நீங்கள் என்றைக்குமே யூ கேன் பிளே டு த கேலரி இல்லைங்களா. நீங்கள் அதாவது வந்து இந்த மேடைகளில் நான் ஒற்றை கருத்தாக பேசும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு 10 பேரோட விவாத மேடையில் உட்காரும்போது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து உங்களை எந்த ஆங்கிள் அட்டாக் பண்ணுறாங்க தெரியாது. அந்த இடத்துல இன்றைக்கும் எத்தனை சேனல்களில் அவர் போய் பேசியிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்போ, அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக இருந்தாலும் அது பொலைட்டாக நேர்மையாக அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை லாபகமாக யூஸ் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இல்லை. அதனால தான் மக்கள் இன்னமும் கொண்டாடுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மெயில் பார்த்தேன். என்ன எழுதுறாங்க, என்னுடைய வாழ்க்கை பொக்கிஷமான அந்த புத்தகத்தை, யார்னிங்கிற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. அதே போல் இந்த புத்தகத்தையும் கண்டிப்பாக எழுதுவாங்க. அதாவது கண்ணதாசனை இன்னைக்கு ஒரு 50 ஆண்டு காலம் 75 காலத்தில் ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். இதை அடுத்த தலைமுறைக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். எங்கேயோ கனெக்ட் பண்ணும்போது தான் தெரியும். இதை இன்னொரு 25 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்ப்பார், இப்படி இருக்கு, இப்படி கனெக்ட் பண்ண. இது ரிலே ரேஸ் தானே, ரிலே மாதிரி தானே. அவர் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாரு, அடுத்த ஒரு ஆள் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதில் இது ஒரு சிறப்பான பணியாக இந்த புத்தகம் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதாவது நான் சின்ன வயசில் பேசும்போது எங்கள் அப்பா எழுதி கொடுத்து நான் போய் பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வருதுன்னு நினைக்கிறேன். நான் அவரை வந்து பற்றி பேசுகிறதுக்கு நான் எதுவும் எழுதாமல் நடுவில் வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். மிகவும் அதாவது வந்து நீங்கள் நான் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறது என்னென்னா, 85 புத்தகங்கள், 85 தலைப்பு எழுதணும். ஏன்னா இது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது வந்து ஒருவரே பங்குச்சந்தையை பற்றி எழுதணும், பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எழுதுறீங்க, இன்சூரன்ஸ் பற்றி எழுதுறீங்க, இவ்வளவும் எழுதிட்டு இந்த சைடு இருந்தால் இட்லியாக இருங்கள்னு பேரலாக ஒன்று எழுதுறீங்க, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எழுதுறீங்க. அதாவது இவ்வளோ விஷயங்களை ஒருவர் அழகாக சொன்னாங்க. ஒரு பார்க்கறது வேற, அதை வந்து புரிஞ்சுக்கிறது வேற, அதில் 3rd லெவல் போயிட்டு அதை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறது வேற. அது ஒரு மிக மிக ரொம்ப டஃப்பான விஷயம். காம்ப்ளெக்ஸை உடைச்சு ரொம்ப இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், மன்னிக்கவும் நேரம் எதுக்குமா எடுத்துருந்தா. எங்கள் அப்பா முதல்ல நான் பேசினதை பார்த்தது வந்து ரோட்டரியில் பார்த்தேன். ரோட்டரியில் கொடைக்கானலில், நான் சொல்கிறது 20-25 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ வந்து ஒரு மேடையில் பேசுகிறாங்க. ஒரு 2000 பேர் 2000-3000 பேர்
ஒரு 3000 பேர் முன்னாடி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி எப்படி பேச முடியும், அத்தனை பேர் எப்படி கட்டுக்கோப்பாக உட்காந்து அதை கேட்பாங்கிறது எனக்கு டவுட்டில் தான் உள்ளே உட்காந்துருக்கேன். பேசுகிறாங்க, ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. இது என்னப்பா சினிமா கூட்டமே, நம்ம சின்ன பையன், ஏன் சினிமா கூட்டம் இல்லை, எப்படிப்பா ரசிக்கிறாங்க? வந்தால் ஃபோட்டோ, மத்தியானம் லஞ்சு போது நாங்கள் எங்களோட லஞ்ச் வந்து சாப்பிட்லாம், அவங்க ஃபோட்டோ. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு புரிதல் வருது. ஒரு கல்விக்கு மதிப்பு இருக்குது, அதை நேர்மையாக சொல்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்குது, மக்கள் ரசிப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ஆளோட 1 மணி நேரம் எப்படி எதையுமே பார்க்காம பேச முடியும்னு எனக்கு ரொம்ப சந்தேகம். இப்போ நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு நான் ஒரு 1 மணி நேரம் பேசி பார்த்தேன். கண்ணாடி முன்னாடி நின்று வரல, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் வருது, பிரேக் ஆகுது, 20 நிமிஷம் அது பிரேக் ஆகுது, 50 நிமிஷம் அது பிரேக் ஆகுது. ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் அதை பார்த்து கற்றுக்கொண்டது தான். இன்றைக்கும் நான் எங்கேயாவது போய் பேசுகிறேன், ஏதாவது பண்ணுறேன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள்லாம் எப்படி தள்ளியிருந்து பார்க்குறீர்களோ பக்கத்தில் இருந்து அந்த ஆளுமையை பார்க்குற ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு. ஆப்வியஸாக இது வந்து ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எழுத்தாளர் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வரணும்னா ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஃபேமிலியில் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருந்தால் மட்டும்தான். நான் அம்மா பிள்ளை அதனால சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பட் ஆனால் அதுதான் உண்மை. அவங்க வந்து someone has to take a lot of அந்த பேலன்ஸை கொடுக்கறதுக்கு நிறையா பண்ணணும். எங்கள் அம்மா அதுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அதற்காக இவங்க வந்து முழு நேரம் இவங்க பாதி எழுதின புத்தகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது வந்து ஒரு தனி அறையில் கண்ணதாசனை சொல்கிறாங்க இல்லையா, பாட்டு எழுதுறதுக்காக அந்த ஹோட்டலில் இருப்பாங்க, அங்கே எழுதாங்க. பாதி புத்தகங்கள் வந்து பஸ்ஸில் உட்காந்து எழுதினு அந்த அந்த பதிப்பகங்களில் பல சமயங்களில் கஷ்டப்பட்டுருக்காங்க. சார் என்ன சார் இப்படிலாம், ஆமாங்க இந்த பஸ்ஸில் காலைல 6லேருந்து 7:30 போகிறதுக்குள்ளே எழுதுனதுங்க இந்த புக்கு, அப்படி எழுதிப்பட்டு கொண்டாடப்பட்ட பல நூல்கள் இருக்குது. அதனால இவங்க வந்து தனியாக ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி அப்படியெல்லாம் இல்லை, பார்க்கும்போது எழுதுவாங்க. இவங்களுடைய முதல் ஸ்ரீகாந்த் மீண்டும் ஆடுகிறார் முதல் கதை, இவங்க பெரிய, அதாவது வந்து இந்த கதைகளை சொல்வதில் வந்து ஒரு பயங்கர, அதை இன்னைக்கு வந்து நம்ம அல்லல்ல பணத்துக்காகவும் இந்த மேனேஜ்மெண்ட் புக்ஸ்க்காகவும் கொண்டாடப்படுறோம். சிறுகதைகளில் அவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு வந்தவங்க. இன்னும் பேசுறது நிறைய கருத்து இருக்குது, அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால. ஆனால் அது ஒரு நல்ல மேடை, சான்றோர்கள் இருக்கிற மேடை, இந்த இடத்துல நான் கருத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சேன், அதனால பண்ணேன். வேறொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது பெரிய விஷயம். சரி, அதாவது என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து எவ்வளவோ சிறப்புகள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டீங்க. ஆனால் ஒரு மகன் தந்தையை பற்றி இவ்வளவு அழகாக இவ்வளவு விரிவாக உண்மையை அவர் சொன்ன நேர்மை சொன்னார், அதை உண்மையாக எடுத்துரைத்ததுக்காக அவருக்கு நாங்கள் இங்கே நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் எங்கள் கண்ணதாசனுக்கு அவருடைய எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இடம் கொடுத்து பதிப்பகத்தில் வந்து கண்ணதாசனுடைய முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே வெளிவந்தது வானதியில். அதனால வானதி பதிப்பகம் மூலமாக என்பது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட அன்பு நண்பர் முனைவர் ராமு திருநாவுக்கரசர் நன்றியுரை வழங்கி வருகிறார். அனைவருக்கும் இலக்கியத்தையும் மேலாண்மை கோட்பாடுகளையும் இணைத்து பார்க்கும் புதுமையான ஆசிரியர் திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள் கண்ணதாசன் பாடல்களின் மேலாண்மை என்னும் இத்தலைப்பில் நூலை எழுதி இன்று நூல் வெளியிட்டு எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு வானதி பதிப்பகம் சார்பாக நூலாசிரியர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவுக்கு தலைமையேற்ற கலைமாமணி திரு KP அறிவானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றி. நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்றிய திரைப்பட இயக்குனர் தொலைக்காட்சி புகழ் திரு கரு பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி. முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கிய திரு ஸ்ரீபன் ராஜ் உளவியல் ஆலோசனை பயிற்சியாளர் அவர்களுக்கும், புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும், திரு சிவத்தினகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வரவேற்புரையாற்றிய எழுத்தாளர் திருமதி கல்யாணி சேகரன் அவர்களுக்கும் எங்களது நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களது அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வானதி பதிப்பகத்தின் சார்பாகவும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பன்னல் இணைந்து வழங்கியிருக்கும் நூலாசிரியர் திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.